ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிஷ் டிப்ஸ். இந்த வீக் நான் வந்துட்டு கிறிஸ்டோப் அகாடமியோட 5 ஸ்டார் ஸ்டடி பிளான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். இந்த ஸ்டடி பிளானை வந்துட்டு ஜஸ்ட் 2 டேஸில் படித்து முடிக்க முடியும். ஆமாங்க, 2 டேஸ் மட்டும் போதும் படித்து முடிக்கிறதுக்கு. அது நீங்கள் எப்படி பிளான் பண்ணி படிக்கணுங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிறீங்க, படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்துட்டு இந்த ஸ்டடி பிளான் வந்துட்டு ஜஸ்ட் 2 டேஸில் முடிக்க முடியும். இந்த ஸ்டடி பிளானை வந்துட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். டெலிகிராம் சேனலில் போய் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. நமக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியான டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரைடே வந்துட்டு டெஸ்ட் கொடுத்துட்றாங்க. நான் இத்தனை நாளாக வந்துட்டு இது வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு, ஸோ பெய்ட் பண்ணவங்களுக்கு தான் மட்டும் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ தான் வந்து கிளியராக தெரிய வந்துச்சு, இது வந்து ஆன்லைன் டெஸ்ட் கிடையாது. நமக்கு அவங்க பிடிஎஃப் ஃபார்மெட்லேயே கொடுத்துட்றாங்க, ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னு. நான் எப்படி இதை மிஸ் பண்ணனே தெரியல. நீங்கள் யாரும் எனக்கு இதை மென்ஷன் பண்ணி சொல்லவும் இல்லை. ஸோ என் கண்ணுக்கு இது படாமே போயிடுச்சு. இப்போது ஒன்றும் டிலே இல்லை. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இதே மாதிரி வந்து ஒரு 4 டெஸ்ட் நடந்திருக்குது. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த ஒரு டெஸ்ட்டுக்கு நான் கொடுத்துருக்க ஸ்டடி பிளானை படிக்கிறதுக்கு ஜஸ்ட் 2 டேஸ் தான் ஆகுது அப்படின்னா, நான் வந்துட்டு கண்டிப்பாக வீக்லி வந்துட்டு ஒரு 2 ஸ்டடி பிளானை படித்து டெஸ்ட் போட்டுற முடியும், கிளியராக படித்து. ஸோ அதனால் நான் வந்துட்டு வீக்லி வந்துட்டு 2 டெஸ்ட் போட போகிறேன் உங்களோட. ஜிகேயில் வந்துட்டு ஒரு 5 லெசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவம் வந்துட்டு எக்கனாமிக்ஸில், சிந்து சமவெளி நாகரிகம், அப்புறம் மத்திய அரசு, காலனியத்துக்கு எதிரான இயக்கம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் வந்துட்டு இது எல்லாத்துக்கும் வந்து நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த ஜிகேயில் அந்த டாபிக் படிக்கிறதுக்கு 3 to 4 ஹவர்ஸ் தான் ஆகும். நான் வந்து கிளாஸ் போயிட்டு வந்து படிக்க உட்காந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக 1 டேயில் வந்துட்டு ஜிகே வந்து முடிச்சிடுவேன். அதே மாதிரி தமிழ் வந்துட்டு 9th நியூ புக்கில் இயல் 1லேருந்து 5 வரைக்கும் படிக்க சொல்லியிருக்காங்க. சில டாபிக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதான் நமக்கு சிலபஸில் கவர் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் பேஸ் பண்ணி படித்தா போதும். அதே மாதிரி புக் பேக் கொஸ்டின் அண்ட் இலக்கணம்லாம் சேர்த்து படிக்கணும் இந்த 5களுக்கும். இதை வந்து படிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரங்கிறதே அதிகபட்சம். ஏன்னா நம்ம வந்து புக்கு ஃபுல்லாக படிக்க போகிறதுல 1 to 5 இயல் வரைக்கும் நமக்கு வந்துட்டு தேவைப்படுறது மட்டும் தான் படிக்க போகிறோம். ஸோ 2 மணி நேரமே அதிகம். இது வந்து எனக்கான டைம் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டைம் தான் ஆகணும். ரொம்ப நேரம் எடுத்துக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிளான டாபிக்ஸ் தான். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு 2 டேஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் அது வந்து 4 டேஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா அவ்வளோதான் அதுக்கு டைம் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் அதை போட்டுட்டு இந்த டாபிக் வந்துட்டு ஒரு 7 டேஸில் எடுத்துக்கவே கூடாது. 4 டேஸில் நீங்கள் முடிச்சுட்டு 5th டே வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட் போட்டு பார்த்துருங்க. நமக்கு வந்துட்டு ஃப்ரைடே மார்னிங் வந்துட்டு ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும். அது போக பிடிஎஃப் நமக்கு டெலிகிராம் சேனலில் அவங்க கொடுத்துருவாங்க. ஆன்சர் கீ வந்துட்டு ஃப்ரைடே ஈவினிங் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு OMR சீட் வந்து வீட்டில் பிரிண்ட் அவுட் போட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு டெஸ்ட் போட்டு பாருங்கள். இதோட சேர்த்து வந்துட்டு இலக்கணம் வந்துட்டு லைவ் கிளாஸ் வந்துட்டு ஒரு 400 கொஸ்டின் சொல்லியிருப்பாங்க. நாம் ஆல்ரெடி வந்துட்டு லாஸ்ட் வீக்கே வந்துட்டு இலக்கணம் வந்துட்டு 200 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இன்னும் ஒரு 200 பார்க்கறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஆல்ரெடி 200 பார்த்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். திருக்குறள் பொறுத்த வரைக்கும் விருந்தோம்பல் அரண் வலியுறுத்தல் இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் நம்ம டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஒன்லைனரும் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஹவுஸ் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே வீட்டில் ஒர்க் பண்ணிகிட்டே படிச்சிங்கனாலும் கண்டிப்பாக 2 டேஸில் நீங்கள் படித்து முடிக்க முடியும். ஏன்னா எனக்கு வந்துட்டு இந்த ஸ்டடி பிளானுக்கு வந்து ஓவரால் ஒரு 7 to 8 ஹவர்ஸ், நான் மேக்ஸை சேர்த்து சொல்கிறேன், 7 to 8 ஹவர்ஸ் வந்து எனக்கு போதும். ஏன்னா நான் வந்துட்டு டே 1லேயே வந்துட்டு 60% வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஜிஎஸ் முடிச்சிட்டேன். தமிழில் லைட்டாக பார்த்து வச்சுருக்கிறேன். ஸோ நான் வந்து நாளைக்கு வந்து மேக்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு தமிழில் பெண்டிங் இருக்க டாபிக்ஸ் பார்க்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு டாபிக்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி படிங்க. நமக்கு வந்துட்டு ஒரு 5 டேஸ் கொடுத்துருக்காங்கன்னா 5ஆவது நாள் வரைக்கும் அதை எடுத்துகிட்டு போய் படிச்சுட்டு இருக்காதிங்க. இவ்வளோ குயிக்காக நான் படிக்க முடியுதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் ஒரு நோட்ஸ் மேக்கிங். நான் வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நோட்ஸ் மேக் பண்ணது எனக்கு இப்போ அது கை கொடுக்குது. நான் மேக்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நோட்ஸ் எடுத்தது வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். அப்போ நான் நோட்டு கூட போடல மேக்ஸ் தனியாக. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் பேப்பர் எழுதி வச்சுருக்கேன். இப்போ வரைக்கும் நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த பேப்பரை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்துட்டு மோர் தென் ஒரு 40 சம்ஸ் பக்கத்துலாம் போட்டு வச்சுருக்கேன். இதுதான் நான் எப்போயுமே எக்ஸாம்ஸுக்கு பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். ரிவிஷன் இதில் தான் பண்ணிகிட்ருக்கிறேன்.